ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப் 2 நம்ம எஸ்எம்சியோட ஸ்டெப் 2 லெவல் வந்து புல் பேக் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கொஷின் கேட்டிங்க. எனக்கு வாட்ஸ்அப்பும் ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணிங்க, யூடியூப்லேயும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸோ இதுக்கான சிம்பிளான ஒரு ஐடியா தான். புல் பேக்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ புல் பேக்குங்கிறது ஒரு ரீசெண்டாக இருக்கிற ஒரு நியூவாக ஹை செட் பண்ண சொல்லும் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்போ நியர்பை ஒரு புல் பேக், ஒரு மார்க்கெட்டு, இது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஸோ டைரெக்டாக சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ட்ராவல் ஆகலாம். டைரெக்டாகவே நம்மளுக்கு இப்படி டைரெக்டாக ட்ராவல் ஆகிற மார்க்கெட்டு நம்மளுக்கு எதுக்கு இப்படி போயிட்டு நம்மளுக்கு ஒரு தாட்டி இப்படி மொமெண்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்டினேஷன்ஸ் ஜிக்ஸாக் மொமெண்டம் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் போகுது. இது ஏன் ரீசன்? அப்போது ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் டைரெக்டாகவே போகலாம். அப்போ இந்த ஜிக்ஸாக் மூமெண்ட்டை வச்சு நம்ம மார்க்கெட்டோட வியூவை ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை இதில். இந்த புல்பேக்குங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லோயர் லோ ஹையர் ஹை அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் எது லோ எது ஹை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லோ, இது ஹை, அதாவது லோயர் ஹை. இது ஹையர் லோ, இது நியூ ஹையர் ஹை. ஹையர் லோ ஹையர் ஹை நம்மளுக்கு எப்போ இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகுதோ அண்ட் அப்போ தான் நம்மளுக்கு இது ஹையர் லோவாக மாறும். இப்போது இதே ட்ரா நான் மறுபடியும் வரைகிறேன் இன்னும் சிம்பிளாக. எல்லாமே இந்த டெக்னிக்கலில் வந்து எலியட் பேட்டர்ன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இருங்க, ஓ சாரி. இப்போது இதுதான் லோ, பிகாஸ் ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்விங் லோலையும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நம்மளோட டாஸ்க் அதுதான். ஸோ ஸ்விங் லோ, அதாவது ஸ்விங் லோன்றதோடு எதை புல் பேக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆனதுனால இதை லோங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது இஸ் அ புல் பேக். ஸோ நம்ம ரீசெண்டாக இருக்கிற ஹையே நம்மளுக்கு வயலேஷன் ஆச்சுனாலே நம்மளுக்கு இந்த லோ இது புல் பேக்காக கன்சிடர்ட் படும். ஸோ அது வரைக்கும் இது புல் பேக் கன்சிடர்ட் ஆகாது. ஓகே, இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லிஷ், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் டயக்ராம். அண்ட் அடுத்தது ஒரு ஃபார்மேஷன் உங்களுக்கு இங்கே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி தான் கேண்டலோட ஃபார்மேஷன்ஸே போகும். மறுபடியும் இங்கேருந்து ஒரு டோஜியோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் கம் பேக். இந்த ஹை கிராஸ் ஆக சொல்ல தான் நம்மளுக்கு இதை புல் பேக்குங்கிறது நம்மளுக்கு கன்சிடர் ஆகுது. ஸோ ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா விக் வந்து இந்த கேண்டலுக்கு வந்து ஹை லோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலுக்கு விக் லென்த்தாக இருந்தாலும் இந்த கேண்டலோடைய லோவோட இந்த கேண்டல் லோ நம்மளுக்கு விக்கு பெருசாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இதையும் நம்ம லோன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தட் இஸ் அ லோ. அடுத்த ஃபார்மேஷன்ஸ் கேண்டல்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயமே. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்விங் லோனா இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலுக்கும் பேசிஸில் நான் பார்க்க சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக இதில் வந்து எங்கே இப்போ லைன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறேன். இப்போ திடீர்னு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, இப்படி போயிட்டு இப்படி வந்தால் அப்போ நீங்கள் இதை வந்து ஸ்விங் லோன்னு சொல்லுவீங்க. இப்படி போய்ட்டு மார்க்கெட் ஒரு சின்ன ஃபால் ஆகுது அண்ட் இந்த லோ நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகலை. அண்ட் அப்போ இந்த ஹை இன்னமும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ எனக்கு இந்த லோ எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நான் வந்து ஸ்விங் ஹையை பார்ப்பேன். ஸோ ஸ்விங் லோ ஒரு புல் பேக்கும் நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டேன் உங்களுக்கு. எவ்ரி ஒன் இதுதான் மார்க்கெட் இப்படி பார்ப்பாங்க. எல்லாம் இப்படி தான் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் எல்லாருமே பண்ணுறது. ஸோ இது காமனாக எல்லாருமே பண்ணுறது. நான் என்ன சொன்னால், ஈச் அண்ட் எவ்ரி கேண்டலுக்கும் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு இன்ச் பை இன்ச் மூமெண்டம் நான் அதை தான் ஃபஸ்ட்டு வந்து வேலிட் கேண்டில் இன்வேலிட் கேண்டலை ஃபஸ்ட்டு இன்ச் பை இன்ச்சாக ஒரு கேண்டில் நான் உங்களை பார்க்க சொன்னேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் அதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு புல் பேக் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ சிம்பிள், ஒரு கேண்டலோடைய ஃபார்மேஷன்ஸ் அகெயின், அப்போ இந்த லோ வந்து நான் புல் பேக்கை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எனக்கு இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை எனக்கு வயலேஷன் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கான். அப்போது திஸ் இஸ் அ புல் பேக், இஸ் அ வேலிட் புல் பேக். அப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கேண்டலும் எனக்கு ஃபார்மேஷன் நடக்கலை, அந்த விக்கு கூட எனக்கு வரலைன்னா, எனக்கு விக்கு வந்தாலும் இட்ஸ் கன்சிடர் த புல் பேக். எனக்கு விக்கு வந்தாலும் த புல் பேக் வில் பி கன்சிடர். ஆனால் எனக்கு விக்கு கூட வரல, ஓகே நியர்பைஸ் இருக்கான் அப்படின்னா, அப்போ இன்னும் புல் பேக் கம்ப்ளீட் ஆகலை, இது புல் பேக்காக வேலிட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வெயிட் பண்ணி நம்மளுக்கு இந்த வயலேஷன் நடந்தால் மட்டும்தான், ப்ரீவியஸ் கேண்டலோடைய ஹை, இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் அவுட்டோ இல்லை நம்மளுக்கு ஒரு விக்கோ நம்மளுக்கு வந்து வயலேஷன் நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த லோ வந்து வேலிட் புல் பேக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிம்பிள். இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்காக நான் பார்த்தேன். இது அப்படியே ரிவர்சல் பண்ணுங்கள், பேரிஷ் மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.